அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். நாம் இன்று மீண்டும் ராசி பலன்களில் சந்திக்கின்றோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழிலில் கொஞ்சம் சவாலான சூழல்களை சந்திக்கிற மாதிரியான நிலை வரும். என்னதான் தொழிலில் சவால்கள் சந்தித்தாலும் கடைசியாக வெற்றிகள் உண்டு. அதனால் பிரச்சனைகள் எது வந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து போக கற்றுக்குங்க. இன்று குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நாளாக உள்ளது. அதிர்ஷ்ட எண்ணாக 6, திசை தெற்கு. இன்றைய உங்கள் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் தனுசு ராசியும் கும்பராசியும். நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் ரிஷப ராசியும் விருச்சிக ராசியும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8:30 முதல் 9:45 வரை. அதிர்ஷ்ட தெய்வம் முருகன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் முருகன் கோவில்களில் தீபமேற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் பண வரவு சம்பந்தமான சிக்கல்கள் தோன்றலாம். இருந்தாலும் இறுதியில் அது நல்லபடியாக முடிவடையும் நாளாக உள்ளது. இன்று நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நாளாக உள்ளது. அதிர்ஷ்ட எண் 4, திசை கிழக்கு, நிறம் வெள்ளை. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மகரமும் கன்னியும். நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் மிதுனமும் கும்பமும். இன்றைய உங்கள் நல்ல நேரம் மதியம் 1 முதல் 2:15 வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள், அதுவே உங்களுக்கு நல்ல நாளாய் அமைத்து தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி என்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி என்பர்களே, இன்றைய தினம் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை தரும் நாளாய் உள்ளது. இன்று பயணத்தில் நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 7, திசை வடக்கு, நிறம் பச்சை. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாமும் கும்பமும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபமும் மீனமும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11:30 வரை. அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் சரஸ்வதியை நமக. உங்களுக்கான இன்றைய பரிகாரம் மாணவர்களுக்கு புத்தகங்கள் பரிசளிக்க, எழுது பொருட்கள் பரிசளிக்க நன்மை உண்டாகும் நாளாய் அமைத்து தரும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு உங்களின் திட்டங்கள் நிறைவேறும் நாளாய் உள்ளது. வீடு வாசல் சம்பந்தமான சொத்து விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் நாளாய் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 2, திசை மேற்கு, நிறம் வெள்ளி நிறம். இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீனமும் விருச்சிகமும். நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் சிம்மமும் கன்னியும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 5 மணி முதல் 6:15 வரை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அபிராமி அம்மன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் அபிராமியே நமக. உங்களுக்கான இன்றைய பரிகாரம் கோவில்களில் சென்று எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்மராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும் நாளாகவும் எதிரிகள் கூட உங்களுக்கு உதவக்கூடிய நாளாகவும் உள்ளது. மதிப்பும் மரியாதையும் உயரும் நாளாக உள்ளது. அதிர்ஷ்ட எண் 9, திசை தெற்கு, நிறம் தங்க நிறம். இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷமும் தனுசுவும்.
நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடகமும் மீனமும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 11:15 முதல் 12:30 வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்மர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நரசிம்மாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிங்கமூர்த்தி ஆலயத்தில் அர்ச்சனை செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் உழைப்பிற்கு சிறந்த பலன் கிடைக்கும் நாளாக உள்ளது. பழைய நண்பர்களின் உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 1, திசை கிழக்கு, நிறம் இளம் சிவப்பு. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மகர ராசியும் ரிஷப ராசியும். நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் துலா ராசியும் கும்பராசியும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6 மணி முதல் 7:30 வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் பரமசிவன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவனுக்கு தண்ணீரினால் அபிஷேகம் செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி என்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி என்பர்களே, இன்றைய தினம் பேச்சால் நல்ல பலன்கள் கிடைக்கும் நாளாக உள்ளது. வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நாளாக உள்ளது. எதிர்பாராத லாபம் கிடைக்கும் நாளாக உள்ளது. அதிர்ஷ்ட எண் 5, திசை வடக்கு, நிறம் நீல நிறம். இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுன ராசியும் கும்பராசியும். நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் மேஷ ராசியும் விருச்சக ராசியும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9:15 வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மீனாட்சியை நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பெண்களுக்கு புடவை தானமாய் வழங்க நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பழைய பிரச்சனைகள் தீர்ந்து நன்மை உண்டாகும் நாளாகவும், உடல் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும், மன நிறைவு உண்டாகும் நாளாகவும் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 8, திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு நிறம். இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகம் மற்றும் மீனம். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்மம் மற்றும் தனுசு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் 2 மணி முதல் 3:30 வரை. அதிர்ஷ்ட தெய்வம் காளியம்மன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் காளிகாயை நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் துர்க்கை அம்மன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பயணத்தால் லாபம் உண்டாகும் நாளாகவும், கல்வி வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் நாளாகவும் உள்ளது. அதிர்ஷ்ட எண்ணாக 3, திசை தெற்கு, நிறம் மஞ்சள். இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷமும் ரிஷபமும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னியும் மகரமும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:45 வரை. அதிர்ஷ்ட தெய்வம் வெங்கடேஷ பெருமாள். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவிலில் துளசி மாலை சமர்ப்பித்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் அரசு தொடர்பான காரியங்களில்
வெற்றி கிடைக்கும் நாளாகவும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 2, திசை கிழக்கு, நிறம் சாம்பல் நிறம். இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷபமும் கன்னியும். நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் சிம்மமும் விருச்சகமும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் 12 மணி முதல் 1:15 வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் கருணாகர பெருமாள். நீங்கள் இன்று உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கருணாகராய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு கோவில்களில் நெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் நாள், நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும் நாளாக உள்ளது. அதிர்ஷ்ட எண்ணாக 9, திசை வடக்கு, நிறம் நீல பச்சை. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுனமும் துலாமும். நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் ரிஷபமும் கடகமும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 4 மணி முதல் 5:15 வரை. அதிர்ஷ்ட தெய்வம் சுதர்சன மூர்த்தி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுதர்சனாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவிலில் தீபம் ஏற்றி வைக்க நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் ஆனந்தம் அதிகரிக்கும் நாளாக உள்ளது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் சிறப்பாக அமையும் நாளாக உள்ளது. நிதி பலன் தொடர்பான நன்மைகள் உண்டு. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 7, திசை தெற்கு, நிறம் வெள்ளை. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகமும் விருச்சகமும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேஷமும் துலாவும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:15 வரை. அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி நரசிம்மர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் லட்சுமி நாராயணாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவில்களில் நெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது. மீண்டும் நாளை ராசி பலன்களில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடர். நன்றி, வணக்கம்.